நாகர்கோவிலை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் காவல்துறையின் சித்திரவதைக்கு உள்ளாகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக கனிமொழி எம்பி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் விஜய் உட்பட பல அமைச்சர்களும் திரைப்படம் பார்க்க விடுப்பில் சென்றுள்ளனர் என்றும் கனிமொழி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இந்த கண்டன பதிவு தொடர்பான முழுவர். வணக்கம். தற்பொழுது இன்று காலை தூத்துக்குடியில் விசாரணைக்காக போலீசார் அழைத்து செல்லப்பட்டவர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி நகரை சேர்ந்த அருணாச்சலம் கடந்த 17ஆம் தேதி காலையில் சட்டவிரோதமாக மது விற்பனை தொடர்பான விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அன்றைய தினம் மாலையே அவர் காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்து வந்த நிலையில் அருணாச்சலம் இன்று காலை உயிரிழந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் தான் இதனை கண்டித்து தற்பொழுது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஒரு சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இதற்கு முன்னதாகவே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே நாகர்கோவிலை சேர்ந்த சபரிவர்மன் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி நீதிமன்ற காவலில் உயிரிழந்த சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக கண்டன பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கிற அந்த கண்டன பதிவில் நாகர்கோவிலை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் காவல்துறையின் சித்திரவதைக்கு உள்ளாகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கும் செய்தி வேதனை அளிக்கிறது என்றும் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உட்பட பல அமைச்சர்களும் அதிகாரிகளும் திரைப்படம் பார்க்க விடுப்பில் சென்றுள்ளதால் இன்றைய நாள் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று உள்ளதா என்பதே சந்தேகம்தான் என்று விமர்சித்திருக்கிறார். நாளை பணிக்கு திரும்பிய பின்னாவது இந்த காவல் மரணம் குறித்து வாய் திறக்கிறார்களா என்று பார்ப்போம் என்றும் ஒரு கேள்வியை முன்வைத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். கண்டன பதிவு தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.